ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைகிறார். ஹரீஷ், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது வரவேற்கத்தக்கது என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அது குறித்த விவரங்கள் மோகன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதல் வழக்கில் நீதிமன்றம் 30 ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை விதித்திருக்கிறது. வரவேற்கப்பட்டிருக்கிறது. மேலும் இனியும் இந்த வழக்கு தொடர்பான பல விதத்திலான பகுதி இன்னமும் இருக்கின்றது. யாரை காப்பாற்ற இருக்கிறது இந்த திமுக அரசு மற்றும் சில விதிகளும் பல கேள்விகளும் இவ்வாறு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது உட்பட்டத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீதான பாலியல் தாக்குதல் வழக்கில் திமுக நிர்வாகி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது வரவேற்கத்தக்கது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். மேலும் யாரை காப்பாற்ற துடிக்கிறது இந்த அரசு, சில விடைகளும் பல கேள்விகளும் என்றும் அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இந்த காணொளி மூலமாக உங்களிடம் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். டிசம்பர் 23ஆம் தேதி 2024 அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிக்கு மிக மோசமான கோரமான ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது நமக்கு தெரியும். 23ஆம் தேதி நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை 24ஆம் தேதி 25ஆம் தேதி ஒரு குற்றவாளியை கைது செய்தார். 25ஆம் தேதி காலையிலிருந்து ஒரு சாமானிய மனிதனாக உங்களைப் போல நானும் பேச ஆரம்பித்தேன். அதன் பிறகு படிப்படியாக சமூக வலைதள பதிவுகள், பத்திரிகை நண்பர்களை சந்தித்து தொடர்ச்சியாக பேசியதன் விளைவு 25ஆம் தேதி சாயந்தரம் ஒரு கைதை காமிச்சாங்க, ஞானசேகரன் என்கின்ற ஒரு மனிதனை. 25ஆம் தேதி இரவு ஞானசேகரன் யார், எந்த கட்சியை சார்ந்தவன், யாரோடெல்லாம் தொடர்பு இருக்கு, அதையும் உங்கள் முன்னால் நாங்கள் வச்சோம். எல்லா அரசியல் கட்சிகளுமே எடுத்து போராடினாங்க, பேசினாங்க. அதனால இது நான் அரசியல் பேச விரும்பல. முதல்ல நாங்கள் அது ஓட்டப்பந்தயம் கிடையாது. முதல்ல அண்ணாமலை தான் ட்வீட் போட்டான். அதை மாதிரி நான் ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதி கிடையாது. மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதன். இன்னைக்கு நான் அதை பற்றி பேசலை. ஜனவரி மாதம் கடைசியில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த சில விஷயங்களை நான் சிடிஆர், கால் டீடைல் ரெக்கார்ட் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள் முன்னால் வைக்கப் போகின்றேன். இன்னைக்கு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட பிறகு பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது. 27ஆம் தேதி நான் ஒரு அறப்போராட்டத்தை முன்னெடுத்தேன். அதன் பிறகு அண்ணா பல்கலைக்கழகம் சில விஷயங்கள் செஞ்சாங்க. நாங்கள் செக்யூரிட்டி அது பண்ணுறோம், நாங்கள் டைட்டன் பண்ணுறோம். சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடியை போட்டு கண்காணிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு 5 மாதங்கள் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு. முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய, ஒரே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு 30 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை. இன்னைக்கு நம்ம அன்னைக்கு கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு கேட்குறோம். ஞானசேகரன் முக்கிய குற்றவாளி, தீர்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, துரிதமாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கிறீங்க, 30 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறீங்க, எல்லாருக்குமே சந்தோஷம் தான். இருந்தும் நமக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு, பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு அந்த கண்ணீர் துளிக்கு நியாயம் கிடைக்குமானா எப்பவுமே கிடைக்காது. பட் இருந்தும் அரசு அந்த வேலையை செஞ்சிருக்கு. ஆனால் அரசு அந்த வேலையை முழுசாக செஞ்சிருக்கா அப்படிங்கிறத முதல்ல இருந்து கேட்குறோம். நான் அதைத்தான் உங்கள் முன்னால் நான் பேச போகிறேன். 24ஆம் தேதி 23ஆம் தேதி இரவு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 24ஆம் தேதி இந்த ஞானசேகரனை கோட்டூர் காவல் நிலைய
அதிகாரிகள் கைது செய்யறாங்க, வெளியே விட்டுறாங்க. 25ஆம் தேதி சாயந்தரம் மறுபடியும் கைது பண்றாங்க. இதை உங்கள் முன்னால் இன்னைக்கு நான் வைக்கிறேன். ஏன் விட்டாங்க? இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சில தலைவர்களுக்கு பதட்டம்? எவிடன்ஸை எங்கேயெல்லாம் அளித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுவதற்காக இந்த பேப்பரையும் பயன்படுத்துறேன். காரணம், நான் பேசக்கூடிய விஷயத்தை தெளிவாக அவங்ககிட்ட சொல்லணும். ஞானசேகரனை பொறுத்தவரை கிராவிட்டி பிரியாணி என்கின்ற ஒரு கடையை நடத்தி வருகின்றான். அன்னைக்கு சம்பவம் நடந்த பொழுது கையில் இருந்த அலைபேசி எண் 9042977907. இதுதான் ஞானசேகரன் பயன்படுத்திய மொபைல் நம்பர். அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாங்க 23ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்த பொழுது ஞானசேகரனுடைய மொபைல் போன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. 8:52 வரை நைட்டு அது ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. உண்மைதான், அது ஃபிளைட் மோட்ல தான் இருந்துச்சு. சிடிஆரும் அதைத்தான் சொல்லுது. நான் இன்னைக்கு தொடர் கேள்விகள் திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் நேரடியாக நம்ம கிட்ட சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் அவருக்கு இருக்கு. அந்த ஃபிளைட் மோடில் இருந்து வெளியே வந்த ஞானசேகரனுடைய போன் 8:52க்கு பிறகு ஃபிளைட் மோட்ல இருந்து வெளியே வந்த போன், முதல் போன் கால் ஞானசேகரன் யாருக்கு பண்ணாங்கன்னா 8:55க்கு ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தான் முதல் போன் காலே பண்றார். அந்த சம்பவம் முடிஞ்சு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த சம்பவ இடத்துல தான் இருந்தாரா, கேட்டுக்கு வந்தாரா எனக்கு தெரியாது. 8:55க்கு ஞானசேகரனுடைய தொலைபேசியில் இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை நிர்வகிக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அந்த ரேங்கில் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு சம்பவம் முடிந்த பிறகு முதல் போன் கால் ஞானசேகரன் பண்றான். காவல்துறையின் மீது பெரும் மதிப்பு நான் வைத்திருக்கின்றேன் எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு அந்த காவல்துறை அதிகாரினுடைய பெயரையும் அவர் பதவியும் அவருடைய மொபைல் நம்பரை இன்னைக்கு நான் வெளியிடல. 48 மணி நேரம் கழித்து அரசு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நான் வெளியிடுறேன். 8:55க்கு காவல்துறை அதிகாரிக்கு செஞ்ச முதல் போன் கால் எதற்காக? அந்த காவல்துறை அதிகாரி 6 நிமிடம் கழித்து 9:01க்கு திரும்ப ஞானசேகரனுக்கு அந்த காவல்துறை அதிகாரி கூப்பிடுறார். எதற்காக? சோ குற்றம் செஞ்ச பிறகு அக்யூஸ்ட் கூப்பிடுற முதல் ஆள் லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி. விசாரிச்சீங்களா? காவல்துறை அதிகாரிக்கு என்ன ரிப்போர்ட்டிங், என்ன ஞானசேகரன் பண்றான்? குற்றம் செய்த பிறகு அது சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்தீங்களா? அதிகாரிக்கும் இவனுக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்பா இருக்கா? ஏன் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா, மே 14ஆம் தேதி ஞானசேகரன் மீது 2வது எஃப்ஐஆர் சிபிசிஐடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 23 அஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர். இது போன்ற இன்னும் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கேஸ் மட்டுமா, இன்னும் மல்டிபிள் கேசஸா? இதே மோடஸ் ஆபரண்டியை பயன்படுத்தினானா? ஸோ அரசு என்ன பண்றாங்க, மே 14ஆம் தேதி வெளியே ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆரையும் சீக்கிரட்டா வச்சுக்கிட்டாங்க. நமக்கு சொல்லல. பாலியல் வன்கொடுமை மற்றும் ஒரு வழக்கு ஞானசேகரன்